அதானி குழுமம் தொடர்பான பங்குச்சந்தை முறைகேடு விவகாரத்தில் வரும் 24ஆம் தேதி செபி தலைவர் மாதவி முன்னிலையாகுமாறு நாடாளுமன்ற பொது கணக்கு குழு அழைப்பாணை அனுப்பியுள்ளது. செபி எனப்படும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை ஒழுங்குமுறை வாரிய தலைவராக பணியாற்றி வரும் மாதவி புரி பூஜ் மீது ஹிண்டன்பர்க் அண்மையில் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்தது. அதில் தொழிலதிபர் அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் உருவாக்கிய நிறுவனங்களில் செபியின் தலைவர் மாதவி மற்றும் அவரது கணவர் பல்லாயிரக்கணக்கான பங்குகளை வைத்திருந்தனர் என்று குற்றம் சாட்டியது. ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டை மாதவி மறுத்தார். ஹிண்டன்பர்க் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டின் பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு மாதவி புரி மீது எழுந்தது. அதாவது விதிமுறைகளை மீறி ஐசிஐசிஐ வங்கியிடம் இருந்து அவர் ஊதியம் பெற்று வருவதாக காங்கிரஸ் கட்சி புகார் கூறியது. 2017ஆம் ஆண்டு முதல் இதுவரையில் அவர் ரூபாய் 16 கோடி ஊதியம் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தது. எனினும் காங்கிரஸ் கட்சி முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுக்கு மாதவி தரப்பில் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இந்நிலையில் மாதவி புரி பதவி விலக வேண்டும் என்று கோரி மும்பையில் உள்ள செபி தலைமையகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட செபி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனிடையே செபி தலைவர் மாதவிக்கு எதிரான முறைகேடு புகார்கள் குறித்து நாடாளுமன்ற பொது கணக்கு குழு விசாரணையை தொடங்கியது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் KC வேணுகோபால் தலைமையிலான நாடாளுமன்ற பொது கணக்கு குழு மாதவிக்கு அழைப்பாணை அனுப்பியுள்ளது. அதானி குழுமம் தொடர்பான பங்குச்சந்தை முறைகேடு புகாரில் விளக்கம் அளிக்க வரும் 24ஆம் தேதி செபி தலைவர் மாதவி நாடாளுமன்ற பொது கணக்கு குழு முன்பு முன்னிலையாகுமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.